ஹலோ கைஸ், வெல்கம் பேக். 160 சிசிலேருந்து 200 சிசிக்குள்ளே ஒரு பைக் பார்க்குறீங்களா? ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைக் இந்த ஹார்னட் 2.0 கைஸ். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த காம்படிஷனில் எக்கச்சக்கமான வண்டி வந்துட்டு நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இப்போது காம்படிஷனில் இருக்குது. ஹீரோ, அதுக்கப்புறம் இப்போ ஹோண்டா, கேடிஎம் கூட இப்போ ரீசெண்டாக 160 அவங்களோட 160 லான்ச் பண்ணியிருந்தாங்க. யமஹா எடுத்துக்கிட்டிங்கன்னா MT-15, அதுக்கப்புறம் R15 இருக்குது ஃபேட் வெர்ஷனில். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நீங்கள் சீனில் பார்க்குற XSR 155 அது கூட ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த எல்லா பைக்ஸுலேயும் இது ஒரு தனித்துவமான ஒரு பைக். இது வந்துட்டு ஹார்னட் 2.0 போட்டிருக்கனால 200 நினச்சா வேணாம். நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம். இது 184 சிசி கொண்ட ஏர் கூல்டு இன்ஜின் கைஸ், ஏர் கூல்டு இன்ஜின். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு யங்ஸ்டர் MT-15 வந்துட்டு நான் வாங்க போகிறேன்னு ஒரு கன்சிடரேஷனில் இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஹார்னட் 2.0வையும் ஒரு கன்சிடரேஷனாக வச்சுக்கலாம் நீங்கள், ஒரு ஆப்ஷனலாக. இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1,85,000 அந்த ரேஞ்சில் வரும் ஆஃப்டர் GST. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஹார்னட் 2.0 பொறுத்தவரை ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அண்ட் வந்து மைலேஜ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இது மூணுமே இருக்கக்கூடிய பைக்குன்னு சொல்லலாம். எப்படி ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்துட்டு இப்போது MT-15 இல்லை XSRO இல்லை டியூக் 160 எடுக்க போகிறீங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு லிக்விட் கூல்டு இன்ஜினில் வரும். ஸோ அதில் அதுக்கேற்றமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு மெயின்டெனன்ஸில் வரும். இது வந்துட்டு உங்களுக்கு ஏர் கூல்டு இன்ஜின். ஸோ மோஸ்ட்லி 160 சிசி செக்மெண்ட்டில் யாரும் லாங் ட்ரைவ் போக போகிறதில்ல. இன்கேஸ் ரேராக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த செக்மெண்ட்லேயே XSR கொஞ்சம் ஒரு லாங் ட்ரைவுக்கு கன்சிடர் பண்ண மாதிரி வரும். அதுக்கப்புறம் அப்பாச்சி 160 இருக்குது. ஏன்னா அதோட சீட்டிங் பொசிஷனை பொறுத்தவரை உங்களுக்கு கொஞ்சம் லாங் ரைடு எடுத்த மாதிரி வரும். இப்போது MT-15 எடுத்துக்கிட்டாலோ சீட்டு வந்துட்டு பக்கெட் டைப் ஆஃப் சீட் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அந்தளவுக்கு லாங் போக முடியாது. R15 வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர், அது வந்துட்டு இந்த ஆப்ஷன்லேயே வராது. டியூக் 160 பொறுத்தவரை இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்காங்க இந்த காம்படிஷனில். பட் அதோட வெயிட் அண்ட் பவர் டு வெயிட் ரேஷியோ பார்த்திங்கனாலும் உங்களுக்கு லாங் ரைடு ஏற்றுக்க மாதிரி வராது. ஸோ இந்த ஹார்னட் 2.0 பொறுத்தவரை சிட்டி யூஸுக்கும் சூப்பராக இருக்கும். மிட்ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் 180 சிசிங்கிறனால டாப் எண்டு உங்களுக்கு 125லேருந்து 130 km/h வந்துட்டு ஸ்பீடு போகும், டாப் ஸ்பீடு. ஸோ நீங்கள் ஓரளவுக்கு ஹைவே க்ரூசிங்கும் எடுத்துக்கலாம். ஹைவே க்ரூசிங்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஏர் கூல்டு இன்ஜின்னால மேபி ஒரு 100 km 150 km சிங்கிள் ஸ்டெச்சில் ட்ரைவ் பண்ணிங்கன்னா மேபி ஏர் கூல்டு இன்ஜின்னால உங்களுக்கு கொஞ்சம் அந்த இன்ஜினுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படும். பட் இதே நீங்கள் XSR, யமஹா XSRO இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு டியூக் 160 அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லிக்விட் கூல்டு இன்ஜின் இருக்கனால கொஞ்சம் லாங் போகலான்னு வச்சுங்களேன். பட் இது வந்துட்டு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான ஒரு பைக். ஸோ இதில் மேஜர் பாசிட்டிவ்னு என்னென்னா இந்த இன்ஜின் தான். இவ்வளோ நேரம் அதான் சொல்லிட்டு இருந்தேன். இன்ஜின் வந்துட்டு நல்ல மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான இன்ஜின். மிட்ரேஞ்ச் பவர் பஞ்சு சூப்பராகவே இருக்குது. அண்ட் இனிஷியல் பிக்கப்பை காட்டிலும் 180 சிசிங்கிறனால MT காட்டிலும் இனிஷியல் பிக்கப் அதிகமாக எடுத்து கொடுக்கும். அண்ட் இதில் வந்துட்டு உங்களுக்கு சூப்பரான மைலேஜும் ஏர்ன் பண்ணலாம். நிறைய யூசர்ஸ் வந்துட்டு 40லேருந்து 45 வரை உங்களுக்கு அட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் கைஸ். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது விஷயம், இதோட பில்டு குவாலிட்டியுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பராக இருக்குது. 12 லிட்டர் ஃபியூல் டேங்க் தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்துட்டு மெட்டல் டேங்க் இருக்குது. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நிறைய பேர் இந்த டேங்க் டிசைனை பார்த்துட்டு ஃபைபர் டேங்க்னு சொல்கிறாங்க. MT-15லையும் இதே மாதிரியான டேங்க் தான் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா மெட்டல் டேங்க் இருக்கும். 12 லிட்டர். MT-15 வந்துட்டு 10 லிட்டர், XSR 10 லிட்டர், அதே மாதிரி டியூக் 160 10.1 லிட்டர். ஸோ இதுவுமே 12 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஓவரால் ரேஞ்ச் 40 to 45ங்கிறப்போ மைலேஜ் தாராளமாக லாங் ட்ரைவும் எடுத்துக்கலாம். சிட்டி பர்பஸுக்கும் சூப்பராக இருக்கும். லைட் வெயிட்டு தான், 143 கிலோ சம்திங் லைட் வெயிட்டில் இருக்கனால ஹேண்ட்லிங்கும் சூப்பராக இருக்குது. சீட்டிங் வந்துட்டு குஷனிங் ஒரு மாதிரி தான் இருக்குது. மற்றபடி ரைடர் அண்ட் பில்லியன் ஒரு ஸ்போர்ட்ஸ் கம்ப்யூட்டர் பைக்கில் உங்களுக்கு ஃபேமிலி யூஸுக்கும் பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஹார்னட் 180 2.0 நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதிலே வந்து ஹார்னட் 125 இருக்குது. அது வந்துட்டு முழுக்க நான் யங்ஸ்டர்ஸ்க்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். 1 செகண்ட். இது ஹார்னட் 125. இதோட சீட்டை பாருங்கள், பில்லியன் சீட் ரொம்பவே குட்டியாக கொடுத்துருக்காங்க. அதுவும் ஹைட்டு அதை விட காட்டிலும் கொஞ்சம் அதிகம். பக்கத்தில் இருக்குது பாருங்கள், கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இது யங்ஸ்டர் பர்பஸ் அண்ட் மைலேஜ் ஃப்ரெண்ட்லியாக எடுத்துக்கலாம். பட் இந்த ஹார்னட் 2.0 பொறுத்தவரை தாராளமாக ஃபேமிலி யூசேஜுக்கும் எடுக்கலாம்.
இப்போ நீங்கள் ஒரு பில்லியன் உங்கள் பில்லியனை கூட்டிகிட்டு ஒரு 100 to 150 கிலோமீட்டர் வந்துட்டு தாராளமாக வந்து சிங்கிள் சீட்ஸில் எடுக்கலாம். பட் சீட் குஷனிங் எனக்கு அந்தளவுக்கா பிடிக்கல கைஸ். மற்றபடி ஓகே தான். இது வந்து கிரே கலர், இந்த சீனில் பார்ப்பீங்க. அந்த க்ரீன் கலர் ஸ்டிக்கரிங் ஹார்னர் 2.0 எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரான வண்டி. ஸோ இந்த ஹார்னர் 2.0 நீங்கள் தாராளமாக பிக் பண்ணலாம். இன்கேஸ் இதிலே வந்துட்டு 180cc செக்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் இப்போது ரொம்ப சில பைக்ஸ் தான் இருக்குது. அப்பாச்சியோட அவங்களோட சம்திங் கால்டு என்ன சொல்கிறது, அப்பாச்சி RTR 180 இருக்குது, 160 இருக்குது. அதை காட்டிலும் அதுவுமே ஒரு 180cc தான், நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அது இதோட கொஞ்சம் சின்ன வண்டி, கொஞ்சம் லாங் ட்ரைவுக்கு கொஞ்சம் யோசிச்சு தான் எடுக்கணும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா தாராளமான கம்ஃபர்டபுள் உங்களுக்கு ரைடர் சீட் அண்ட் பில்லியன் சீட் கொடுத்துருக்காங்க. சீட் குஷனிங் நான் சொல்லிட்டேன் மாட்ரேட் தான். சீட் ஹைட்டுமே 790+ தான் கொடுத்துருக்காங்க. நான் 5.6 தாராளமாக ஏறி உட்காரன்னு பாருங்கள். 2 லெக்ஸுமே கரெக்டாக ப்ளேஸ் ஆகுது. ஹேண்டில் பார் பொசிஷனுமே நல்லா அப்ரைட்டாகவுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு எல்லா விதமான டெக்னாலஜியுமே இருக்குது. இதில் வந்துட்டு 180cc BS6 OBD2B கம்பைன்ட் இன்ஜின். அதில் வந்துட்டு உங்களுக்கு இதில் TFT டிஸ்பிளேயுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் அண்ட் நேவிகேஷன்ஸ் ஆப்ஷன்ஸுமே இருக்குது. நீங்கள் உங்கள் மொபைலை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மொபைல் சார்ஜிங் போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. Type-C to Type-C சார்ஜிங் அடாப்டர் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் டூவல் சேனல் ABSமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயுமே பெடல் டிஸ்க் பிரேக்ஸ், ரியர்லேயுமே 220க்கான ரியர் பெடல் டிஸ்க் பிரேக்ஸு. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு பைக் ஹேண்ட்லிங்க்கு நல்லா இருக்க விதமாக 110 ஃப்ரண்ட் செக்ஷன் டயர்ஸும் ரியரில் 140 செக்ஷன் டயர்ஸுமே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ளஸ் இந்த டூவல் சேனல் ABS காட்டிலும் ட்ராக்ஷன் கண்ட்ரோலுமே இந்த தடவை ஆட் பண்ணியிருக்காங்க. நான் மீட்டர் வந்துட்டு லைட்டாக போட்டு வரேன். அது மீட்டர்லேயே ட்ராக்ஷன் சிம்பிளும் காமிக்கும் இந்த ஏரியாவில். ஸோ உங்களுக்கு எல்லா விதமான இப்போ MT-15 R15 இல்லை XSR 155 இல்லைனா வந்துட்டு டியூக் 160 இதை கம்பேர் பண்ணிங்கன்னா லிக்விட் கூல்டு இன்ஜின் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இதில் மிஸ் ஆகும். அதையும் கொடுத்துருந்தாங்கன்னா இது காம்படிஷனுக்கு ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் பொதுவாகவே ஹோண்டாவில் ஒரு விஷயம் என்னென்னா சின்ன விஷயங்கள் தான் அப்டேட்டாக கொடுப்பாங்க. பட் வந்து ப்ரைஸிங் ஓவராக வச்சுருப்பாங்க. இதுவுமே இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு காம்படிட்டராக இருந்திருக்கும். இப்போ வந்து ப்ரைஸிங் அப்படிங்கிறனால தான் கொஞ்சம் வந்து நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் ஒரு 5000 10,000 கூட போட்டால் வந்துட்டு NS 200 எடுக்க போகிறேன், இல்லை வந்துட்டு MT-15 எடுக்க போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். பட் அது வந்து யங்ஸ்டர் ப்ரிஃபரன்ஸ் ஒன்லி தான். இது ஃபேமிலி யூஸும் பண்ணலாம், இல்லை வந்துட்டு உங்களுக்கு யங்ஸ்டருக்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரினா இதை தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ அது கூடவே உங்களுக்கு சஸ்பென்ஷனுமே வந்துட்டு நல்லா வந்துட்டு ரைடிங் ஸ்டெபிலிட்டி அண்ட் ரைடிங் கான்ஃபிடென்ட்டுக்காக ஃப்ரண்ட்டில் கோல்டன் USDமே கொடுத்துருக்காங்க. 43 mm சம்திங் வருது. ரியர்லேயுமே மோனோஷாக்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்களே பார்ப்பீங்க. பட் இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா ஹைவே ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ரண்ட் USD ஆகட்டும், ஷெவா ரியர் வந்து சஸ்பென்ஷன் ஆகட்டும். பட் நீங்கள் சிட்டி ரைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, மேடு பள்ளமான இடத்துலலாம் ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு இம்பேக்ட்ஸ் ஃபீல் ஆகும். உங்களுக்கு ஹேண்டில் பார்ஸ்லேயே ஆகட்டும் சரி, வெளியே நீங்கள் கூட்டிகிட்டு போகிறனாலும் சரி, கொஞ்சம் அந்த சஸ்பென்ஷன் மட்டும் எனக்கு தெரிஞ்சு லாகி. இப்போ நீங்கள் MT-15 எடுத்துக்கிட்டாலும் அதுலேயும் இதே பிரச்சனை தான் சொல்கிறாங்க. XSR 155லையும் நான் வந்துட்டு உட்காந்து பார்த்தேன், அதுலேயுமே கொஞ்சம் சஸ்பென்ஷன் ஹார்டாக தான் இருக்குது. உங்களுக்கு ஓவராலாக நல்ல ப்ரீமியம் பேக்கேஜ் வேணும், சஸ்பென்ஷனும் நல்லா இருக்கணும், ரைடிங் போஸ்டருமே சூப்பராக இருக்கணும், எல்லா பில்டு குவாலிட்டி அண்ட் வந்துட்டு பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கணும்னா நீங்கள் டியூக் 160 தான் போகணும். அது வந்துட்டு ஆல்மோஸ்ட் 2,30,000 சம்திங் ஆன் ரோட் திருச்சியில் இப்போ வருது, ஜனவரியை பொறுத்தவரை. பட் இது அண்டர் 2 lakhக்குள்ளே கொஞ்சம் ஒரு சின்ன விஷயங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிற காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் இந்த ஹார்னர் 2.0 நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் கைஸ். எக்ஸாம்பிளுக்கு சஸ்பென்ஷன் சொல்லலாம். ஹெட்லைட் விசிபிலிட்டி வந்து ஓகே தான், பட் இந்த காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்மியான ஒரு ஹெட்லைட் விசிபிலிட்டி தான் இருக்குது. சாம்பிள்ஸ் மேலே போட்டு வரேன். ஸோ அது கூடவே வந்துட்டு உங்களுக்கு மற்ற சின்ன காம்ப்ரமைசஸ் என்னென்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் குவாலிட்டி ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த பைக்கில் நெகட்டிவ்னு நான் எதுவும் சொல்ல மாட்டேன் கைஸ். சூப்பரான ரைடிங் போஸ்டர், நல்ல ஒரு ஹேண்ட்லிங்கான சிட்டிங் கம்ஃபர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. லைட் வெயிட் 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹைவேஸில் போகிறப்போ உங்களுக்கு தாராளமாக இந்த 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸே உங்களுக்கு 125 to 130 நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டாப் ஸ்பீடு வந்து அட்டைன் பண்ணும் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். ஸோ அதுவுமே நல்ல ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு 110 ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வரைக்கும் இன்ஜின் ஸ்டெயினோ இல்லை வந்துட்டு ரைடிங் ஸ்டெபிலிட்டியோ எதுலையுமே மிஸ் ஆகாது, ரொம்ப சூப்பராக இருக்கும்.
110 கிலோமீட்டர் ஸ்பீட் ஹவருக்கு மேலே நீங்கள் தாண்டினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரைடிங் பைக் ஸ்டெபிலிட்டியாக தான் இருக்கும். பட் இன்ஜின் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஆகும். அதுவுமே சொல்லிக்கிறேன், ஏன்னா அது ஏர் கூல்டு இன்ஜின். மற்றபடி காம்படிட்டர்ஸுக்கு ஒரு ஏற்ற இது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கை பொறுத்தவரை சின்ன சின்ன காம்ப்ரமைசஸ் தான் இருக்குது. சஸ்பென்ஷன், ரியர் சஸ்பென்ஷனோட இது ஆக்ஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் சீட்டிங் குஷன் ஆகட்டும். மற்றபடி இது ஒரு பெஸ்ட்டான 180cc செக்மெண்ட் மைலேஜ் ப்ரிஃபரன்ஸ் ஆல்ரவுண்டர் பைக்குன்னு சொல்லலாங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.